என்னது இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஏங்க பிடிக்கலினாலும் இந்த மாதிரி டைம்ல இதாங்க சாப்பிடணும். அப்பதான் சீக்கிரம் ஜீரணமாகும், உடம்பும் சரியாகும். இது என்னது இந்த கலர்ல இருக்கு? நான் அப்பவே கவனிச்சேன், உங்களுக்கு கோல்டு இருக்கு, அதான் பால்ல பெப்பரும் மஞ்சளும் கலந்து வச்சிருக்கேன். எங்க அம்மாவே பரவாயில்ல. நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி சிரிக்கிற? இல்ல, என்ன உங்க அம்மா கூட கம்பேர் பண்ணீங்கல்ல, அதான் எமோஷனல் ஆயிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ செய்யற வேலையதான் நான் கம்பேர் பண்ணேன். நான் பண்ணது தப்புதான். உன்னெல்லாம் நான் பாட்டி கூட கம்பேர் பண்ணிருக்கேன். ஓ, பாட்டின்னா அவ்வளவு இலக்காரமா? இப்ப வரைக்கும் பாட்டி வைத்தியம் தாங்க பக்காவா இருக்கு. நீ பாக்கதான் அப்படியே மாடர்னா ட்ரெண்டியா இருக்க, ஆனா நீ பண்றதெல்லாம் அப்படியே ஆப்போசிட். ஏன் பேச மாட்டீங்க? என்னதான் நம்ம ட்ரெண்டியா இருந்தாலும் பசிச்சா இப்ப வரைக்கும் நம்ம சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம், தெரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் இதை சாப்பிடுங்க. ஐயா எனக்கு இதெல்லாம் வேணாம். சரி, இப்ப எதையாச்சும் குடிங்க. ஆறி போய் குடிச்சீங்கன்னா எந்த யூஸுமே இல்ல. குடிங்க குடிங்க. எனக்கு போதும். எங்க போறீங்க? எனக்கு தலை வலிக்குது, நான் போய் கொஞ்ச நேரம் தூங்குறேன். அதெல்லாம் அப்ப தூங்கலாம், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை. ரம்யா, ஏய் நீங்க என்ன பண்ற? வெளிய போ. இல்ல ரம்யா, எனக்கும் கோல்டு வர மாதிரியே இருக்கு. குரு, நீ ஓவரா பண்ணிட்டு இருக்க. என்ன சொன்னீங்க? ஏன் நான் சொன்னது உனக்கு காதுல விழலையா? இன்னொரு தடவை சொல்லுங்களேன். நான் போறேன். ரம்யா ரம்யா, நான் என்ன எனக்காக பண்ணேன்? பின்ன யாருக்காக? இல்ல ரம்யா, உங்களுக்கு ஆவி பிடிக்க தெரியுமா தெரியாதான்னு பாக்குறதுக்காக தான் நான் உள்ள வந்தேன். மத்தபடி எல்லாம் எதுவுமே இல்ல. அது மட்டும் இல்ல, 2 பேர் சேர்ந்து பிடிச்சாதான் நம்மள பிடிச்ச சளியெல்லாம் பறந்து போகுமா. நான் உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன், பாத்துக்கங்க. நிஜமாவா? பின்ன நான் என்ன பொய்யா சொல்றேன்? நிஜமாதாங்க. இல்லைன்னா உங்க விருப்பம். நம்மனா நம்புங்க, நம்ம பாட்டி போங்க. உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லாம போகும், ஒர்க்குக்கும் போக முடியாது. அப்புறம் நான் தான் உங்களை டெய்லி பாத்துக்கிற மாதிரி இருக்கும். சரி சரி, போதும் போதும். உன்னோட டார்ச்சர்ல டெய்லி என்னால தாங்க முடியாது. புடிச்சு தொலைக்கிறவா? தேங்க்ஸ் ரம்யா. சாரி ரம்யா, சீக்கிரம் சரியாயிடும். எல்லாம் மூச்சு இழுத்து விடுங்க, அப்பதான் சளி இறங்கும்.